Hello friends, welcome to Green Info Media channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொபைல் போன்ஸ் அதிகமா ஹீட் ஆகுது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மொபைல் போன்ல நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல அதிகமா ஹீட் ஆகும். ஒன்னு உங்களோட மதர் போர்டு இருக்கிற இடம் அண்ட் இன்னொன்னு பேட்டரி இருக்கிற இடம். ஸோ இந்த ரெண்டு இடம் தான் நமக்கு ஹீட் வெளியில ரிலீஸ் ஆகும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கேமராக்கு பக்கத்துல ஹீட் ஆகுது அப்படின்னாலே அது மதர் போர்டு ஹீட் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் கீழே கேமராவுக்கு கீழே இருக்கிற ஏரியா ஹீட் ஆகுது அப்படின்னா உங்களோட பேட்டரி இருக்கிற ஏரியா ஹீட் ஆகுது அப்படின்னு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் டைம் சார்ஜ் போடுறதுதான். நம்ம மொபைல் வாங்கின உடனே நமக்கு சொல்லுவாங்க நைட் கண்டிப்பா சார்ஜ் போடாதீங்க அப்படின்னு. நம்ம அதை தான் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நைட் சார்ஜ் போடுறது தப்புல, பட் அதை ஆஃப் பண்ணாம கண்டினியூவா மார்னிங் வரைக்கும் சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ அப்படி அவாய்ட் பண்றதுனால உங்களோட மதர் போர்ட் ஹீட் ஆகிறத உங்களால ஸ்டாப் பண்ண முடியும். நம்மளோட பேட்டரி ஹீட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சார்ஜ் ஏறின உடனே ஸ்டாப் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நம்மளோட மதர் போர்டு அஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு நம்ம நைட் டைம் சார்ஜ் போடுறதுனால. அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஓவரா ஹீட் ஆகிறவங்களோட மொபைல் 100% சார்ஜ் போடணும் அப்படின்றதுக்கு அவசியமே கிடையாது. 30 to 90% உங்களுக்கு சார்ஜ் இருக்கு அப்படின்னாலே உங்களோட பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கும். ஓவர் ஹீட் ஆகாம இருக்கும். அதிகமா ஹீட் ஆகிறவங்க மேக்சிமம் 90%க்குள்ளேயே நீங்க சார்ஜ் போடுறது பெட்டர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதிகமா கிராபிக்ஸ் இருக்கிற கேம்ஸ் நீங்க யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய சோசியல் மீடியாஸ் நெட்வொர்க்ஸ் நம்ம திரும்ப திரும்ப ஸ்க்ரால் பண்ணி சர்ச் பண்ணிட்டே இருப்போம். அப்படி பண்ணும்போது நமக்கு அதிகமா மொபைல் ஹீட் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட மொபைல் போன்ஸ் ஹீட் ஆகாம நம்மளால சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிராவல் பண்றப்போ நம்ம மொபைல் போன்ஸ் டேட்டா யூஸ் பண்றதுதான். ஸோ மொபைல் போன்ஸ் ஆல்ரெடி அதோட மதர் போர்ட்ஸ் அண்ட் சர்க்கியூஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹீட் ரிலீஸ் பண்ணும். ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஹீட்டும் சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அதிகமாவே ஹீட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் பஸ் டிராவல் அண்ட் ட்ரெயின் டிராவல்ல உங்களோட மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றதை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா என்விரான்மெண்டோட ஹீட் உங்களோட மொபைலை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். நீங்களே பாத்திருப்பீங்க, நார்மலா நம்ம வீட்டுல இருக்கிற என்விரான்மெண்ட்ல மொபைல் யூஸ் பண்றதுக்கும் டிராவல் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் யூஸ் பண்ணி டிராவல் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு மொபைல் சார்ஜ் அதிகமா இறங்கும். சேம் டைம் ஹீட்டும் அதிகமாகும். அதை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா உங்களோட மொபைல் போன் டைரக்ட் சன்லைட்ல இல்லாம நீங்க பாத்துக்கணும். ஸோ அப்படி வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஹீட் போனதுக்கு அப்புறமா தான் நீங்க சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் இல்லைன்னு நம்ம வெளியில போயிட்டு வந்த உடனே டிராவல்ல போயிட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா சார்ஜ் முதல்ல போடுவோம். ஸோ அப்படி போடவே கூடாது. ஸோ ரெண்டு ஹீட்டும் சேர்ந்து உங்களோட மொபைல் போனை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல அன்யூஸ்ட் ஆப்ஸ் இருந்ததுன்னா அதை கண்டிப்பா டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மொபைல்ல பேட்டரி சேவர்ல கண்டிப்பா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாரோட மொபைல்லுமே அவைலபிள் இருக்கும். அதை பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு ஆப் யூஸ் பண்றதுக்கு ஷிஃப்ட் ஆறீங்க அப்படின்னா அந்த டைம் உங்களோட மொபைல்ல உங்களோட ரீசன்ட் ஆப்ஸை கண்டிப்பா கிளியர் பண்ணணும். ஸோ அது கிளியர் பண்ணலன்னா உங்களோட ஆப்ல பேக்ரவுண்ட்ல டேட்டாஸ் ஒர்க் ஆயிட்டே இருக்கும். கண்டிப்பா அதுவும் உங்களோட மொபைல் போன்ஸ் அதிகமா ஹீட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் என்னன்னா பிரைட்னஸ் அதிகமா யூஸ் பண்றதும் மொபைல் போன் ஹீட் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன். நம்ம போட்டோ எடுக்கும் போது பாத்துப்போம், நம்ம கேமராஸ்ல கேமரா யூஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட கேமரா சைட் மதர் போர்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா உங்களுக்கு ஹீட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா மேக்சிமம் பிரைட்னஸ் கம்மியா வச்சுக்கோங்க. நைட் மோட் உங்க மொபைல்ல இருந்ததுன்னா நீங்க வீட்டுக்குள்ள நார்மல் ஒரு என்விரான்மெண்ட்குள்ள பிரைட்னஸ் இருக்கு, லைட்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க மொபைல் போன்ல நைட் மோட் யூஸ் பண்ணி உங்களோட மொபைல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் உங்களோட மொபைல் போன் ஹீட் ஆகாம உங்களுக்கு பாத்துக்க முடியும். ஸோ நைட் டைம்ல நீங்க மேக்சிமம் டேட்டா ஆன் பண்ணி வச்சுட்டோ தூங்காதீங்க. ஸோ டேட்டா ஆன் பண்ணாம நைட் டைம்ல ஏரோப்ளைன் மோட் போட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் போன் ஹீட் ஆகிறது நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அனதர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் போன் கவர். ஸோ மொபைல் வாங்கின உடனே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவர் தான் கண்டிப்பா பார்ப்போம், சேஃப்டி பண்றதுக்காக. ஸோ கவர் போடுறது தப்பே கிடையாது. பட் கவர் டைப் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீட்டை ரிலீஸ் பண்ணாத கவர்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் சர்க்கியூட் கண்டிப்பா சீக்கிரமே அதிகமா ஹீட் ஆகாது. அப்படி பேக்ல ஹீட் ஆகும்போது முன்னாடி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாவும் உங்களுக்கு அதிகமா ஹீட் ஆகும். இது உங்களோட போன் ஹேங் ஆகிறதுக்கும் பாசிபிள்ஸ் இருக்கு. அதிகமா ஹீட் ஆகும்போது உங்களுக்கு சார்ஜ் சீக்கிரமே பேட்டரி ரொம்பவே வீக் ஆயிடும். அதனால மேக்ஸிமம் சிலிகான் கவர்ஸ் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட போன்ல ஹீட் ரிலீஸ் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நீங்க டவுன்லோட்க்கு அதிகமா உங்களோட மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா
டேட்டா உங்களோட மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணாம உங்க வீட்டுல வைஃபை இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வைஃபை மூலமா டவுன்லோடிங் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களோட ஃபோன் ஹீட் ஆகும் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல பவர் மோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு அவைலபிள் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு எது பெட்டரா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணணும். கண்டிப்பா ஹை பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களோட மொபைல் போன் ஹீட் அதிகமா